வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு வித்தியாசமாக உருளைக்கிழங்கு தயிர் வச்சு ஒரு கிரேவி. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, பூரி, சப்பாத்தி, ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த கிரேவி எப்படி வைக்கன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க ஒரு குக்கரில் எடுத்து ஒரு விசில் வச்சுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு வெயிட் போட்டு விடுவோம். உருளைக்கிழங்கு வேகட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிடுவோம். முதல்ல கொஞ்சம் பட்டை, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெள்ளைப்பூடு பல் எடுத்து லேசாக தட்டி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி பழம், நல்ல கலராக உள்ள தக்காளி பழம், பழுத்த பழமாக ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 150 மில்லி தயிர், கொஞ்சம் புளிக்காத தயிரை எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டு. எல்லாம் ரொம்ப குயிக்காக உள்ள வேலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க இந்த பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சூடாகட்டு. இப்போ நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுவோம். அது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டு, கொஞ்சம் வேகட்டு. பாருங்கள், கொஞ்சம் கலர் வந்துட்டு உள்ளி இன்னும் கொஞ்சம் வேகட்டு. நம்ம மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கோம். 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், உள்ளி வந்து நல்லா செவக்க வெந்துட்டு, இப்போ அந்த ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கதை உள்ளே போட்டு கிண்டுவோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சம் தேவை தகுந்தால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம். இப்போது இந்த தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடை போட்டு கிண்டி விட்டுவிடுவோம். இந்த கிழங்குக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது, வெள்ளைப்பூடை மட்டும் தட்டி போடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாயு சிலைவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரும் மசால் பொடி, இந்த வத்தப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு கிண்டி விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் லேசாக கிண்டி விட்டுக்கிடுவோம். இனிமேல் தான் என்ன பண்ணால், இந்த எடுத்து வச்சுருக்க தயிரை ஊற்றணும். அதாவது தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிர்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. பாருங்கள், தயிரை உள்ளே ஊற்றி கிண்டி விட்டுவிடுவோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கிரேவி ஆக்கிடுவோம். அந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம், அது ஒரு விசில் கூட வர வேண்டாம். குக்கரில் வச்சா உருளைக்கிழங்கு வெந்துட்டு பாருங்கள், இது நல்லா கிரேவி ஆகிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரி, இப்போது கிரேவி ரெடி ஆகிட்டு, இப்போது நம்ம உருளைக்கிழங்கை பார்த்துக்கிடுவோம். உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதாவது பிசைஞ்சோம்னா கொஞ்சம் மாவு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த சைஸில் கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வெட்டியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணதை இந்த கிரேவி கூட சேர்த்துக்கிடுவோம். இந்த கிரேவி கூட போட்டாச்சு. இப்போ ஒரு கிண்டி விட்டுக்கிடுவோம். இவ்வளோ தான் வேலை, ரொம்ப சிம்பிளாக உள்ள வேலை. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கிரேவி உருளைக்கிழங்கும் கூட இந்த கிரேவி நல்லா சேர்றது நல்லா பிரட்டி விட்டுக்கணும். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது சப்போஸ் காணலைன்னா 2 போட்டுக்கலாம். இனிமேல் வந்து மல்லித்தலையை எடுத்து வச்சுருக்கத போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ அந்த மல்லித்தலை வந்து பொடிசாக கட் பண்ணி கிரேவி மேலே போட்டு
இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.